அனைவருக்கும் வணக்கம். ஒருவர்கிட்ட செல்வம், கல்வி, புகழ் இந்த மூன்றும் இருக்கும் பொழுது நம்மகிட்ட பேசுகிறவங்க தகுதியானவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமதிப்போம். இது கூட பாவத்தில் தான் சேரும். மற்றவர்களை மதிக்காமல் செய்யக்கூடிய பாவங்களை நம்ம மலர்களை தானம் கொடுப்பதன் மூலம் தீர்க்கலாம். மலர் தானம் எப்படி முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தீவினை நீங்கி அமைதியான சுகமான வாழ்க்கை அமைகிறதுக்கு பூவை தானம் கொடுக்கணும். நம்ம கையில் பூ, அதாவது வாசனை மிகுந்த பூ இருக்கும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்குது. அந்த மாதிரி பூக்களை தானம் கொடுக்குறப்ப மன அமைதி கிடைக்குது. நம்மால் முடிந்த அளவுக்கு நறுமணமிக்க பூக்கள், அதாவது மல்லிகைப்பூ, இதை வாங்கிட்டு போய் கோயிலில் உள்ள அச்சகட்டை கொடுத்து அங்கே வர்றவங்ககிட்ட கொடுக்க சொல்லலாம். இல்லைன்னா நம்மளே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கையால் இந்த பூக்களை, மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஸ் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். பெண்கள் விசேஷத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு கோயில்லையே நல்ல நாளப்போ சுவாமியை பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அவங்களுக்கும் நீங்கள் பூக்களை கொடுக்கலாம். அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. சுமங்கலிகள் மற்ற சுமங்கலிகளுக்கு பூவை கொடுக்கும் பொழுது நம்ம தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். நம்மளுடைய தீவினைகள்லாம் போய் நமக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.